ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. காதல் பற்றி இலக்கியத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, இதிகாசங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக ராமாயணத்தில் அந்த சீதைக்கும் ராமனுக்குமான காதல், தெய்வீக காதல். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்ங்கிற பதத்தை நாம் இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு அழகான தெய்வீகமான காதலுக்கு, அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இல்லாதவங்க பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த அன்பு, அதை பற்றி சொல்லும் பொழுது பல இடங்கள்லையும் இந்த அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்ங்கிற பதத்தை பிரயோகப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட அருமையான அந்த தெய்வீக காதலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சீதை ராமனினுடைய அருமையான அந்த காதல், அழகான காதல் கதை. சீதைக்கும் ராமனுக்குமான அந்த காதல், அது மலர்ந்த அந்த தருணம். மிதிலை நகரமே கோலாகலமா இருக்கு. மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு திருவிழா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்க அந்த சுயம்பரம் நடக்குதுன்னு விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் கூட்டிட்டு வராரு. அப்படி வரும்பொழுது திடீர்னு ஒரு சலசலப்பு. என்ன சலசலப்புன்னு பார்த்தா, அரண்மனை உப்பரிகையிலிருந்து பூப்பந்து விழுந்துருச்சாம். ராஜகுமாரி சீதாதேவி விளையாடு கொண்டிருந்த அந்த பூப்பந்து அப்படிங்கிறது அந்த உப்பரிகையிலிருந்து கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிற ஒரே சலசலப்பு. அப்படி உப்பரிகையிலிருந்து விழுந்த பூப்பந்து எங்க விழுந்தது? அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருந்த ராமன் மேல விழுந்துருச்சு. தன் மேல என்ன விழுந்ததுங்கிறத பார்த்து சுதாரிக்க கூடிய அந்த தருணத்துல மேல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. தன்னுடைய தோழியை சீதாதேவி சொல்றா, இப்படி பண்ணிட்டியே, ஒன்னாலதான் அந்த பந்து கீழே விழுந்துருச்சு பாரு அப்படின்னு. அந்த பந்து எங்க விழுந்ததுங்கிறத எட்டி பார்க்கக்கூடிய ஒரு அவசரத்துல வேகமா அந்த உப்பரிகைக்கு வந்து சீதாதேவி எட்டி பார்க்கவும், தன் மேல விழுந்திருக்கக்கூடிய பந்து எங்கிருந்து விழுந்ததுன்னு ராமர் அந்த உப்பரிகையை பார்க்கதும் ஒரே நேரத்துல நிகழ்ந்தது. கண்ணோடு கண் மோதிய அந்த ஒரு க்ஷணம், கண்டதும் காதல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த காதல் மலர்ந்தது. அந்த இடத்துல ரெண்டு பேருடைய கண்களும் பார்த்து கொண்டதுங்கிறத தாண்டி கவ்வி கொண்டதுன்னு சொல்றாங்க. ஏன்னா பார்த்து கொண்டால் அந்த பார்வை சட்டு நகர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாம். அதனால தான் கம்பர் பார்வைகள் கவ்வி கொண்டனன்னு சொல்லியிருக்கிறார். இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருந்த நேரம் தோழிகள் எல்லாம் வேகமா வந்து, ராஜகுமாரி என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது சீதையினுடைய காதுல அது விழவே இல்லையாம். எண்ணரும் நலத்தினாள் இணையல் நின்றுளி கண்ணோடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு கம்பர். இந்த நோக்குதல் அப்படிங்கிறதுக்கும் பார்க்கறதுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதான். பார்த்தல் அப்படின்னா அது கண் சார்ந்த விஷயம். ஆனா நோக்குதல் அப்படிங்கிறது உள்ளமும் கலந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதனால நோக்குதல் அப்படிங்கிறது இலக்கியங்கள்ல ஒரு காதல் சொல்லாகவே அதை பிரயோகிச்சிருக்கிறாங்க. அப்படி காதல் உணர்வு ஒன்றிட பார்த்தல் நோக்குதல். விரிசிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினார்னு கம்பர் சொல்லியிருக்காராம். அதாவது சீதையின் இதயம் ராமனிடமும் ராமனின் இதயம் சீதையிடமும் புகுந்துருதான். பொதுவாக காதல் மலர தொடங்கக்கூடிய கட்டங்கள்ல காதலன் நோக்கும் பொழுது காதலி எதிர்நோக்கு செய்யறது இல்லையா? ஏன்னா காதலிக்குரிய இலக்கணமாக நாணம்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா? வள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, யான் நோக்குங்காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும்னு. ஆனா சீதையிடம் அந்த நாணம் இல்லையே. ஏன்? ராமன் நடந்து போயிட்டு இருக்கான், கொஞ்ச நேரத்துல தன்னுடைய கண்ணிலிருந்து மறைந்து விடுவான். அவன் போயிட்டா திரும்ப பாக்குறது கஷ்டமாச்சே. இந்த மாதிரி நேரத்துல எங்க அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பெல்லாம்? ஒரே பார்வையால் தன்னுடைய உள்ளத்தை கவர்ந்த ராமனை கண்ணிமைக்காம பார்த்தாளாம் சீதை. பொதுவாக பெண்களுக்கு நாணம் அப்படிங்கிறது இயல்பாக சொல்லப்பட்டிருக்கு. முன்பின் தெரியாத ஆடவனை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த நாணம்ங்கிறது தான் முன்னுக்கு நிற்கும். ஒரு தெரிந்த ஆடவன் அப்படின்னா சகஜமாக பார்க்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதே தான் இங்கேயும். சீதையிடம் நாணம் நிறையவே இருக்கு. ஆனாலும் ரொம்ப பழக்கமான ராமனை கண்ட உடனே அந்த நாணம் பின்னுக்கு சென்று விட்டதாம். எப்படி ராமன் பழக்கமானவனாக இருக்க முடியும்? ராமனோ திருமாலினுடைய அவதாரம், சீதாதேவியோ திருமாலினுடைய சக்தியான லக்ஷ்மி தேவியினுடைய அவதாரம். அந்த வகையில ராமனுக்கும் சீதாதேவிக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கு இல்லையா? அதனுடைய நீட்சி தானே இது. ஆக அற்புதமான காதல் அப்படின்னு வரும்பொழுது நம்ம இந்த காலத்திலையும் பயன்படுத்தக்கூடியது அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படிங்கிற அந்த ஒரு பதம். இன்னைக்கு நம்ம சீதை ராமனினுடைய அந்த அற்புதமான காதல் கதையை பற்றி பேசினோம். கம்பர் எவ்வளவு அழகாக அதை வர்ணிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காதல் அப்படிங்கிறத நம்ம அன்புன்னு கொண்டு நாம் இந்த உலக உயிர்கள் அனைத்திடத்திலும் அன்பை பரப்புவோம், அன்போடு இருப்போம். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.